Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is video number 12 in part 2 of our Tamil English dictionary. In this video, we are going to see 10 words that begin with the two letters adai. Word 1. அடை இது ஒரு பெயர்ச்சொல், ஒரு நவுனு. இன் இங்கிலீஷில் தோசா அல்லது தோசை, டிஓஎஸ்ஏ அல்லது டிஓஎஸ்ஏஐ. எக்ஸாம்பிள், எ தோசா இஸ் எ தின் ரவுண்டு டிஷ்ஷு. தின் மெல்லிய ரவுண்டு வட்டமான டிஷ்ஷுனா உணவு பண்டம், மேடு ஃப்ரம் ரைஸ் ஆர் வீட் ஃப்ளார். அரிசியிலிருந்தோ கோதுமை மாவிலிருந்தோ தயாரிக்கப்படுவது தான் ஒரு தோசா, அடை. நம்பர் 2, அடைதல். இது ஒரு வினைச்சொல், போய் சேருதல் என்ற அர்த்தம். இங்கிலீஷில் ரீச் என்று சொல்லுவோம். ரீச்டு. ஐஎன்ஜி சேர்த்தால் ரீச்சிங், அடைந்து கொண்டு, போய் சேர்ந்து கொண்டு. ஓகே, எக்ஸாம்பிள், திஸ் பஸ் will reach Salem at 8 AM. இந்த பேருந்து சேலத்தை அடையும், will reach 8 மணிக்கு, at 8 AM. நம்பர் 3, அடைத்தல். அடைத்தல் என்றால் இதுவும் ஒரு வெர்பு தான், மூடுதல். க்ளோஸ், CLOSE, க்ளோஸ். இது ஒரு வெர்பு. க்ளோஸில் கடைசியாக இருப்பதால் அதை பாஸ்ட் டென்ஸ் ஆக்குவதற்கு வெறும் டி மட்டும் சேர்த்தா போதும். இது ஒரு வேர்பு. எக்ஸாம்பிள், வி க்ளோஸ், நாங்கள் மூடுகிறோம். எதை? த ஷாப், அந்த கடையை. அட் 10 AM, நாங்கள் கடையை 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு நாங்கள் கடையை மூடுகிறோம் என்று அந்த கடைக்காரர் சொல்லுகிறார். இது ப்ரெசன்ட் டென்ஸ், க்ளோஸ். ஓகே. நம்பர் 4, அடைப்பு. இது ஒரு பெயர்ச்சொல். ஆங்கிலத்தில் பிளாக்கேஜ். 2 சிலபிள் இருக்குது, அதனால் அதை டாட் வச்சு கொடுத்துருக்கேன். பிளாக்கேஜ் ஒரு நவுனு. எக்ஸாம்பிள், தேர் இஸ்னா அங்கே உள்ளது, இருக்கிறது, ஏற்பட்டுள்ளது. தேர் இஸ் என்ன ஏற்பட்டுள்ளது? எ பிளாக்கேஜ். எங்கே? இந்த ட்ரெயின். ட்ரெயின்னா சாக்கடை, டிச்சுன்னு அர்த்தம். ஆக சாக்கடையில் அங்கே ஒரு அடைப்பு உள்ளது, பிளாக்கேஜ். ஏதோ ஒரு பொருள், மேபி இப்போல்லாம் இந்த பிளாஸ்டிக் காகிதம், அது டப்பாலாம் வருது இல்லையா, அந்த அட்டை கிட்ட ஏதாவது ஒன்று அந்த சாக்கடையில் அடைத்து கொண்டிருக்கும். தேர் இஸ் எ பிளாக்கேஜ் இன் த ட்ரெயின். நம்பர் 5, அடைத்தல். இதுவும் ஒரு வெர்பு தான், பிளாக்கு பண்ணுறது. இது பாஸ்ட் டென்ஸில் பிளாக்குடு. இது ஒரு வேர்பு. அதாவது ஒரு நபர் ஒரு வழியை, ஒரு பாதையை, ஒரு சாலையை அடைத்தல். முக்கியமாக இந்த கொரோனா காலத்தில் ஒரு எங்கே பாதிப்படைஞ்சதோ அந்த நோய் பீடித்த அந்த பகுதிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க? தடுப்பு தட்டிகள்லாம் வைத்து அந்த சாலையை அப்படியே மூடிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. The police blocked the road with barricades. இந்த வேர்டு புது வேர்டு, barricades, BARRICADES, தடுப்பு வேலி என்று அர்த்தம். barricades நம்ம ரோட்டில் இப்போல்லாம் பார்க்கலாம். அந்த இரும்பு சட்டத்திலே தயார் பண்ணி பேரிகேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே. நம்பர் 6 பாருங்கள், அடைக்கலம். இது ஒரு முக்கியமான வேர்டு, அடைக்கலம். இது ஒரு பெயர்ச்சொல், பாதுகாப்புன்னு அர்த்தம். அல்லது வேறு தூய தமிழ் வார்த்தைகள் புகலிடம் அல்லது தஞ்சம். ஒரு ஆபத்தில், ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் வேறொரு இடத்துக்கு போய் அங்கே அவர்கள் தங்களையே பாதுகாத்துக்குவாங்க. அல்லது ஒரு மன்னர் ஒரு அதிகாரிகிட்ட போய் ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி, அல்லது ஒரு அனாதை இல்லம், அனாதைகள் அல்லது முதியோர் இல்லத்தில் போய் தஞ்சம் புகுந்துக்குவாங்க. தஞ்சம்னா அடைக்கலம், பாதுகாப்பு கருதி, வேண்டி. ஆங்கிலத்தில் ரெஃப்யூஜ்.
இன்னொரு அர்த்தம் ஷெல்டர், ரெஃப்யூஜ், ஷெல்டர், பாதுகாப்பு, அடைக்கலம். ஹோம்லெஸ் பீப்புள், வீடு இல்லாத மக்கள் டேக் ரெஃப்யூஜ், அடைக்கலம் எடுத்துக்கொள்கிறார்கள். எங்கே? சாதாரணமாக இன் எ பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் பார்க்கலாம். அந்த கட்டடத்தின் ஓரமாக ராத்திரியில் போய் படுத்துக்குவாங்க. யார்? வீடு வாசல் இல்லாதவங்க. ஹோம்லெஸ் பீப்புள் டேக் ரெஃப்யூஜ் இன் எ பஸ் ஸ்டாண்ட். ஓகே. அடைமழை, இதுவும் ஒரு முக்கியமான வேர்டு, அதிகம் பயன்படுத்துகிற வேர்டு. இன்செசன்ட், இன்செசன்ட் ரெயின், கண்டினியூவஸ் ரெயின். அடை, தொடர்ச்சியாக பெய்கிற மழை, அடைமழை, இன்செசன்ட் ரெயின். அங்கே ரெயின்கிற வேர்டை சேர்த்திக்குங்க. கண்டினியூவஸ் ரெயின், தொடர் மழை. டியூரிங் மான்சூன்ஸ், எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் ரெயின்ஸுங்கிற வேர்டு வருது. டியூரிங் மான்சூன்ஸ், பருவமழை காலத்தில், வி கெட், நாம் பெறுகிறோம். வீனா நாம், நாங்கள், கெட்னா பெறுகிறோம். இன்செசன்ட் ரெயின்ஸ், அடைமழை நாம் பெறுகிறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடாமல் பெய்யும். ஓகே. அடைமழை, இன்செசன்ட் ரெயின், கண்டினியூவஸ் ரெயின். வேர்டு 8 பாருங்க. அடையக்கூடிய, இது ஒரு பண்பு சொல். அட்டைனபிள், அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் அல்லது அச்சீவபிள், ஒன்றை சாதிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அடையக்கூடிய, முடிக்கக்கூடிய, அந்த செயலை, அந்த முயற்சியை முழுவதுமாக வெற்றியாக முடிக்கக்கூடிய, அதான் அடையக்கூடிய. ஆங்கிலத்தில் அட்டைனபிள், அட்டைனபிள், அட்டைன் பண்ணுறது அட்டைனபிள் அல்லது அச்சீவ் பண்ணுறது அச்சீவபிள். எக்ஸாம்பிள், டு பாஸ் த நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் என்ற அந்த மருத்துவ படிப்பிற்கான எம்பிபிஎஸ் டிகிரி செய்வதற்கான நுழைவுத் தேர்வு, அதை தேர்ச்சி அடைவது என்பது இஸ் an attainable goal. செய்யக்கூடிய, அடையக்கூடிய ஒரு முயற்சி. கோல்னா முயற்சி, லட்சியம், தீர்மானம். ஓகே. நோக்கம். டு பாஸ் த நீட் எக்ஸாம், நீட் எக்ஸாமை தேர்ச்சி அடைவது என்பது இஸ் an attainable goal. நம்பர் 9 பாருங்க. அடையாளம், இது ஒரு பெயர்ச்சொல். ஐடென்டிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. முக்கியமாக நம்முடைய முகம், நம்முடைய முகம் முக்கியமாக நம் அடையாளத்தை காட்டும் ஒரு அம்சம். ஐடென்டிட்டி. அதை தவிர ஜாதி, மதம், ஊர், நம்முடைய நடை, உடை, பாவனை, எத்தனையோ அடையாளங்கள் உள்ளன, தலைமுடி எல்லாம். சரி, அதுக்கான ஆங்கில வார்த்தை ஐடென்டிட்டி. இது ஒரு நவுனு. எக்ஸாம்பிள், தி ஐடென்டிட்டி ஆஃப் த தீஃப். திருடனுடைய அடையாளம் இஸ் நாட் நோன். அது தெரியவில்லை, இன்னும் தெரியவில்லை. அதை போலீஸார் விசாரித்து கொண்டு மற்றும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். த ஐடென்டிட்டி ஆஃப் த தீஃப் இஸ் நாட் நோன். நாட் நோன்னா தெரியாது. அடையாளப்படுத்துதல், இது ஒரு வேர்பு. ஐடென்டிஃபை, ஐடென்டிஃபை, இது ஒரு வேர்பு, அடையாளம் காட்டுறது. எக்ஸாம்பிள், எ பிரேவ் பாய், ஒரு தைரியமுள்ள சிறுவன், ஐடென்டிஃபைடு த ரவுடி. த ரவுடி என்பவன் யார்? வன்முறை செயலில் ஈடுபடுறவன், கலாட்டா பண்ணுறவன், தீ வைக்கிறவன், மக்களை கொடுமைப்படுத்துகிறவன். அப்போ அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தவன் யார்? ஒரு தைரியமான ஒரு சிறுவன். எ பிரேவ் பாய் ஐடென்டிஃபைடு த ரவுடி. Okay, my dear English learners, that ends this video lesson. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.